அனைவருக்கும் வணக்கம். நீங்க இந்த பூமியில வாழுற வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அப்படி பயனுள்ளதாக இருக்கணும்னா நீங்க என்ன செய்யலாம்? அதற்கு நீங்க ரத்த தானம் செய்யலாம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட் ரத்தம் 3 பேருடைய உயிரை காப்பாற்றும். சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், தட்டணுக்கள் என்று 3ஆக பிரிக்கப்பட்டு 3 பேருடைய உயிரை காப்பாற்ற முடியும். ஆகையால நாம அனைவரும் ரத்த தானம் செய்வது மிகவும் அவசியம். சாதி மதம் கடந்து ரத்தத்தை கொடுத்து மனித நேயத்தை நம்ம காப்போம். நீங்க கொடுக்கக்கூடிய இந்த ஒரு யூனிட் ரத்தம் மரண விளிம்பில் இருக்கக்கூடிய நபருக்கு உயிரை காப்பாற்ற மிகவும் அவசியமாகிறது. அதே போல பிரசவ நேரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரத்தம் அதிகமாக தேவைப்படுகிறது. அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய ரத்தம் மற்றவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கைய இங்க வாழ மிகவும் அவசியமாகிறது. ஆகையால நம்ம ரத்தம் கொடுப்போம், பிற உயிரை காப்போம். மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் ஆண்டிமடம் தெற்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய தலைமையில 19/6/2026 அன்று வெள்ளிக்கிழமை அரசு மருத்துவமனையில காலையில 8 மணி முதல் 12 மணி வரை நடைபெறுகிறது. இதுல நீங்க ஆர்வமுடன் கலந்து கொண்டு நீங்க தாராளமாக ரத்த தானம் செய்யலாம். பிற உயிரை காப்பாற்ற நீங்க முன் வரலாம். அன்புடன் அழைக்கிறோம், வாருங்கள், ரத்த தானம் செய்யுங்கள், பிற உயிரை காப்பாற்றுங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு வருகின்ற 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் மாண்புமிகு தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் புசி என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட நகர ஒன்றிய பொருள் கழக நிர்வாகிகள் மற்றும் விழாவினை துவக்கி வைப்பவர் பி ராஜ்குமார், மாவட்ட கழக செயலாளர், கடலூர் கிழக்கு மாவட்டம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், அரியலூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மற்றும் எம் சிவகுமார், மாநில நிர்வாக குழு உறுப்பினர், அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும், கவிதா ஜி ராஜேந்திரன், முன்னாள் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி தலைவர், முன்னாள் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் அவர்களின் தலைமையில் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டிமடம் வன்னியர் திருமண மண்டபத்தில் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை 5000 நபர்களுக்கு கறி விருந்து வழங்கப்படுகிறது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு உணவு அருந்திவிட்டு செல்லுங்கள்.